வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், இது உங்கள் சாய்னிகா சமையல். இன்றைக்கி நம்ம சாய்னிகா சமையலில் என்ன பார்க்க போகிறோன்னா முட்டை தக்காளி தொக்கு தாங்க. இது ஒரு சூப்பரான சைடிஷ். இது எப்படி பண்ணலாம் பார்க்குறதுக்கு முன்னாடி நீங்கள் இன்னும் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னா ப்ளீஸ் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க ஃப்ரெண்ட்ஸ், வீடியோக்குள்ளே போகலாம். இப்போது நம்ம அடுப்பில் ஒரு பேன் வச்சுக்கலாம். அதில் கொஞ்சமாக ஆயில் சேர்த்துக்கலாங்க. ஆயில் ஹீட் ஆனதும் ஒரு ஸ்பூன் பெருஞ்சீரகம் சேர்த்துக்கலாம். பெருஞ்சீரகம் நல்லா பொரிஞ்சதும் நம்ம நறுக்கி வச்சுருக்கிற ஒரு பெரிய சைஸ் பெரிய வெங்காயத்தை சேர்த்துக்கலாம். இந்த மாதிரி நீல வாக்கில் நறுக்கி சேர்த்துக்கலாங்க. இப்போது வெங்காயம் நல்லா கண்ணாடி பதத்தில் வர மாதிரி நல்லா வணக்கி எடுத்துக்கலாம். பாருங்கள், வெங்காயம் நல்லா வணங்கியாச்சு. இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்கிற பச்சை மிளகாவை சேர்த்துக்கலாம். 2 பச்சை மிளகாவை இந்த மாதிரி கீறி சேர்த்துருக்கங்க. சேர்த்து அதையும் நம்ம நல்லா வணக்கி விட்டுக்கலாம். இப்போது நறுக்கி வச்சுருக்கிற தக்காளியை சேர்த்துக்கலாங்க. ஒரு பெரிய சைஸ் தக்காளியை இந்த மாதிரி நீல வாக்கில் நறுக்கி சேர்த்துக்கலாம். இப்போ இது எல்லாத்தையும் சேர்த்து நம்ம நல்லா வணக்கி விட்டுறலாங்க. இது நல்லா குழைவாக வேகணுங்க, அப்படின்னா தான் இந்த டிஷ் சூப்பராக இருக்கும். பாருங்கள், நல்லா வணங்கிட்டுருக்குது. அந்த எண்ணெயிலே வணக்கணுங்க, தண்ணி எதுவும் நம்ம ஆட் பண்ண வேண்டாம். இப்போ கொஞ்சம் நம்ம உப்பு சேர்த்துக்கலாங்க. உப்பு சேர்த்து வணக்கணும் அப்படின்னா சீக்கிரமாக வணங்கிரும். உப்பு சேர்த்துட்டு நல்லா கிளறி விட்டுறலாம். முடிஞ்ச வரைக்கும் நம்ம கல்லுப்பை யூஸ் பண்ணலாங்க, அதான் உடம்புக்கு ரொம்ப நல்லது. இப்போ ஒரு 1/4 ஸ்பூன் கரம் மசாலா சேர்த்துக்கலாம். கூடவே காரத்துக்காக ஒரு 1/4 ஸ்பூன் தனி மிளகாய்த்தூள் சேர்த்துக்கலாங்க. கொஞ்சமாக பெருங்காயத்தூள் சேர்த்துக்கலாம். இது எல்லாத்தையும் சேர்த்துட்டு நல்லா வணக்கி விட்டுறலாங்க. அந்த எண்ணெயிலே இந்த மசாலா எல்லாம் நல்லா வேகணுங்க. பாருங்கள், நல்லா வணக்கியாச்சு. இப்போ ஒரு கொத்து கருவேப்பிலையை நம்ம இந்த மாதிரி சேர்த்துக்கலாம். சேர்த்து நல்லா ஒரு டைம் கிளறி விட்டுறலாம். இப்போது நம்ம எடுத்து வச்சுருக்கிற முட்டையை இதில் உடச்சி ஊற்றிடலாங்க. நான் இன்றைக்கி 2 முட்டை எடுத்துருக்கேங்க. முட்டையை உடச்சி ஊற்றிட்டு இந்த மாதிரி மெதுவாக அதை கிளறி விட்டுறலாம். ரொம்பவும் நம்ம அழுத்தி கிளறணும் அப்படின்னா முட்டையெல்லாம் நல்லா உலஞ்சிருங்க. ஸோ கொஞ்சம் வேக விட்டுட்டு அதுக்கப்புறமா நம்ம கிளறி விடணும். முட்டை அப்படி உதிர்ந்துக்கிட்டே இருந்தால் தான் அந்த டிஷ் சூப்பராக இருக்குங்க. அடுப்பை சிம்மிலே வச்சுட்டு நம்ம இந்த மாதிரி கிளறி விட்டுடலாம். பாருங்கள், முட்டை தனியாக தெரியுது. இந்த மாதிரி கிளறிட்டோம் அப்படின்னா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க எடுத்து சாப்பிடும்போது. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், நம்மளுடைய சுவையான முட்டை தக்காளி தொக்கு ரெடி ஆயிருச்சு. இது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க. அதே டைம் டக்குன்னு நம்ம செஞ்சு முடிச்சிடலாம். சப்பாத்திக்கு சூப்பராக இருக்குங்க. நாங்கள் இன்றைக்கி இதை சப்பாத்தி கூட சாப்பிட போகிறோம். நீங்களும் இதே மாதிரி செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சு அப்படின்னு கமெண்ட்ஸ் பாக்ஸில் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். மறக்காமல் நம்மளோட சாய்னிகா சமையலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.